பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 12வது வசனத்திலே, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தன்னை உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான். தன்னை யாரு தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தெய்வம். அவர் உயர்த்துகிற தெய்வம். உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை உட்கார பண்ணுகிற தெய்வம். கர்த்தர் யாரை உயர்த்த முடியும்? கர்த்தர் யாரை உயர்த்துவார் என்று சொன்னால், நமக்கு வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது, தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிற தெய்வம். சில பேர் சில அதிகாரத்துல நீங்க இருப்பீங்க, சில பேர் சில உயர்ந்த அதிகாரத்துல நீங்க இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள், நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் உங்களை நான் தான் என்று நீங்கள் உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். எவ்வளவு பெரிய அதிகாரங்களா இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சில பேர், நான் எத்தனையோ அதிகாரிகளை பார்த்திருக்கேன், எத்தனையோ அதிகாரிகள் என்னோடு நெருங்கி பேசுவது உண்டு. அந்த அதிகாரிகள் எல்லாமே ஒரு உச்சத்துக்கு போனாலும் இன்னுமே ஒரு தாழ்மையான ஒரு ரீதியிலே பழகுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்க செய்யறாங்க. ஆனாலும் எவ்வளவுதான் நம்ம உயர்ந்தாலும் நம்ம தாழ்மையின் ஒரு ரூபமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வருஷத்துல இருக்க வேண்டியதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்தினார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினபடியால் அவர் உயர்த்தப்பட்டார். அவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த தெய்வம் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவின் வலது பரிசுத்துல இருக்க வேண்டிய ஒரு நபர், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் வந்து உலகத்திலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக உயிர்த்தெழுந்த தெய்வன் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் தன்னை தாழ்த்தியதே நாம் பார்க்க முடிகிறது. தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். யார் யாரெல்லாம் உங்களை நீங்க உயர்த்துகிறீர்களோ நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். யார் யாரெல்லாம் நீங்க உங்களை தாழ்த்துறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்ந்த ஸ்தலத்திலே வைப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமையா இருக்கிறார். பெருமை வேண்டாம், அகந்த வேண்டாம். கர்த்தருக்கென்று உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.